ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கப்பு இட்லி மாவு வச்சு மொறுன்னு மெது வடை பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா உளுந்தில் செஞ்ச வடை மாதிரி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பாருங்கள், நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணல. இப்போது அதில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு வச்சுருக்கேன். ரொம்ப புளிச்ச மாவுலாம் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாவு, நேற்று அரைச்ச மாவு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு எடுத்து போட்டாச்சு. இப்போ அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் ஏற்கனவே உப்பு போட்டிருந்தீங்கன்னா போட தேவையில்ல. இல்லை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வச்சுருந்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம மெதுவாக கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அது திக்காகும். கலந்துக்கிட்டே இருக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கட்டி விடுறதுக்கு சான்ஸ் உண்டு. நான் அதனால் இந்த மாதிரி நம்ம பேன் மாதிரி யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஒட்டாமல் நமக்கு நல்லா வரும். இப்போ பாருங்கள், திக்காயிருச்சு. கைவிடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாவை ஆறுனதுக்கப்புறம் எடுத்து மெதுவாக நம்ம பிணைஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா எந்தளவுக்கு சாஃப்டாக முடியுமோ அந்தளவுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தலை, கொஞ்சம் சின்னதாக இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து தடவிட்டு ஒரு சின்ன சைஸ் பால் மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வடை மாதிரி தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுடலாம். இந்த மாதிரி ஓட்டை போடும்போது நல்லா கிறிஸ்பாக நமக்கு வரும். பாருங்கள், நான் இன்னொன்று அதே மாதிரி செஞ்சு காட்டுறேன். சின்ன சைஸ் பால் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வடை மாதிரி தட்டிட்டு ஒரு சின்ன ஓட்டை போட்டால் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடுவோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா கிட்ஸ் வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து வரும்போது டக்குன்னு மெது வடை மாதிரி வேணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கடாயில் வந்து நல்லா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும்போது இப்போ இதை போட்டுடலாம். ஒவ்வொரு வடையை எடுத்து போட்டு ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வெந்து கொடுக்கும் நமக்கு. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து மெதுவாக ஒவ்வொரு வடையை திருப்பி விட்டுடலாம். உடனே திருப்பினா நமக்கு இந்த வடை உடையிறதுக்கு சான்ஸ் விடும். அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கம்பி வச்சு திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம இட்லி மாவு வடை ரெடிங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நாம் செஞ்ச இந்த இட்லி மாவு வடை கிறிஸ்பாக ரெடி ஆயிடுச்சு. செம கிறிஸ்பாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.